Hi friends, this is Bhuvan. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லேடியும் ஒரு பேக்ரவுண்டும் இணைக்க போகிறோம். என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா அந்த பேக்ரவுண்டு வந்து அந்த லேடிக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நம்ம பார்க்க போகிற லேடியோட இதுதான். ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ரெட் காஸ்டியூமில் இருக்குது. ஸோ இங்கே பேக்ரவுண்ட் இமேஜ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு க்ரீனிஷ் இருக்கு இல்லையா? ஸோ இது கம்ப்ளீட்டாக அந்த லேடிக்கு ஏற்ற மாதிரி மாற்ற போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது யூஸ் பண்ணி நீங்கள் வால்பேப்பர்ஸ் ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அது எப்படி நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போது ஃபஸ்ட் ஒர்க்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யூஸ்வலாக பண்ணுறது என்னென்னா, அந்த லேடி இமேஜ் இருக்கு இல்லையா, அதை ட்ராக் பண்ணி உள்ளே கொண்டு வந்துடலாம். ஓகே, நம்மளுக்கு இமேஜ் இப்போ வந்துடுச்சு. இப்போ வந்து இமேஜை நம்மளுக்கு கீழே மூவ் பண்ணி வச்சுக்க போகிறோம் அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி. சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த லேடி மட்டும் அந்த இதுக்கு முன்னாடி அவங்க இருக்க பேக்ரவுண்ட்லேருந்து செப்பரேட் பண்ணி எடுக்கணும். சரிங்களா? ஸோ இதுக்கு நம்ம என்ன டூல் யூஸ் பண்ண போகிறோம்னா, பென் டூல் யூஸ் பண்ணலாம். அதை விட இன்னும் பெட்டராக யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வேன் டூல் போய்க்கலாம். சரிங்களா? ஸோ அதை யூஸ் பண்ணி இன்னும் சில இடங்கள் வந்து அக்யூரேட்டாக எடுக்க முடியும். பார்த்திங்கன்னா இப்போ இந்த பின்னாடி இருக்க செவரு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரே கலரில் இருக்குது. ஸோ வந்து இது ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வேன் டூல் செலக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ வேன் டூல் செலக்ட் பண்ணிட்டு மேலே டாலரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டாலரன்ஸ் வந்து ஒரு 20 வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அது உங்களுக்கு இன்கேஸ் சரியாக வரலைன்னா கூட நீங்கள் டாலரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியோ இல்லை டிக்ரீஸ் பண்ணியோ நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்துக்கலாம். இப்போ வந்து 50 வச்சிங்கன்னா ரொம்ப ஓவராக போயிடும். ஸோ வந்து ஒரு 30 வச்சுக்கலாம். சரிங்களா? 30 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்டிகியூஸ் கொடுத்துக்கணும். கான்டிகியூஸ் எதுக்கு அப்படின்னா, இப்போ அந்த கலர் வந்து அந்த லேடிக்குள்ளேயும் அந்த கலர் இருக்குது அப்படின்னா அது வந்து செலக்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா கான்டிகியூஸ் கொடுத்துக்கலாம். ஸோ கான்டிகியூஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த இடத்துல பார்டர் இருக்கு இல்லையா, அந்த லேடி சுற்றி அந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா, அந்த ரெட் கலருக்கு முன்னாடி இருக்க கலர்ஸ் மட்டும் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். இதே இந்த கலர் வந்து உங்களுக்கு லேடிக்குள்ளே இருந்தாலும் அந்த கலர்ஸ் வந்து எடுத்துக்காது. சரிங்களா? இப்போ வந்து கான்டிகியூஸ் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம செலக்ட் பண்ணலாம். ஓகே, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட அக்யூரேட்டாக செலக்ட் ஆகிருக்கு. பட் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கோடை இருக்கு இல்லையா, அதுவும் சேர்ந்து செலக்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த பார்ட் நம்மளுக்கு செலக்ட் ஆகக்கூடாது. சரிங்களா? பட் அதே சமயம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கலரும் வேறு, இந்த பேக்ரவுண்ட் கலரோட சேர்ந்த கலர் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டாலரன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து குறைச்சிடலாம். இப்போ அந்த டாலரன்ஸு ஒரு 10 ரேஞ்சு குறைச்சிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மறுபடியும் செலக்ட் பண்ண போகிறதில்ல. இப்போது என்னென்னா, இந்த கலர் இருக்கு இல்லையா, அந்த பேஸ்கெட் அதாவது அந்த கூடையோட கலர் இருக்கு இல்லையா, அந்த கலரை மட்டும் அது மேலே வச்சு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி போகிறோம். சரிங்களா? ஸோ ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு மைனஸ் சிம்பிள்னு அர்த்தம். ஸோ ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த சிம்பிள் மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா அது சம்மந்தப்பட்ட அந்த கலர்ஸ் மட்டும் டிசேபிள் ஆகிக்கும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. பட் என்னென்னா, இந்த இடையில பார்த்தீங்கன்னா சின்ன லைன் மாதிரி இருக்கும். அந்த ஸ்பேஸும் சேர்ந்து செலக்ட் இருக்கு இல்லையா. ஸோ அதை நம்ம வந்து டீசெல் பண்ணிட்டு ஆல்ட் கீ யூஸ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி வேன் டூல் யூஸ் பண்ணோம் இல்லையா, இப்போ மார்க்கெட் டூல் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அதாவது லேசர் டூல் எடுத்துங்க. ஓகே, லேசர் டூல் எடுத்துகிட்டு இப்போ ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த இது இன்க்ளூட் பண்ணக்கூடாத இடம் இருக்கு இல்லையா, அது மேலே வச்சு செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த இடம்லாம் டீசெல்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஏன்னா இப்போ ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணி இது பண்ணுறோம். ஸோ வந்து செலெக்ஷனில் ஆடாது, செலெக்ஷன்லேருந்து ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நீங்கள் தாராளமாக டெலிட் கீ ப்ரெஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ டெலிட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம கிட்டத்தட்ட கிடச்சிச்சு. இன்னும் சில வேலைகள் தான் இருக்குது. இதை வந்து நம்ம பென் டூல் யூஸ் பண்ணி ஈஸியாக முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ பென் டூல் செலெக்ஷன் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி டுட்டோரியல்ஸ் இருக்குது.
அதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க சரியா. ஸோ இப்போ பென் டூலை செலக்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். பார்த்தீங்கன்னா பென் டூல் செலக்ட் பண்ணிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஃபுல்லாக காட்ட முடியாதுனால நான் ஃபஸ்ட்டு செலெக்ஷன் பண்ணிட்டுருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு பென் டூல் வந்து எப்படி செலெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தனியாக டுட்டோரியல் இருக்குது, நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிங்க சரியா. ஸோ இப்போ பென் டூல் செலெக்ஷன் முடிச்சாச்சு சரிங்களா. இப்போ என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணணும் சரிங்களா. கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் ஆகும். அப்படி இல்லைனா ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா மேக் செலெக்ஷன் ஆப்ஷன் வரும் ஓகேங்களா. ஸோ செலெக்ஷன் பண்ணிக்கிறோம். இதுதான் ஃபெதர் ரேடியஸ். ஃபெதரை வந்து நீங்கள் லைட்டாக கொடுக்குறா கொடுக்கலாம் சரிங்களா. ஸோ ஃபெதர் எதுக்காகனா உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டோட மெர்ஜ் பண்ணி காட்டும் சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம ரிலேடி தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா இங்கே ஒரு சின்ன கேப் விட்டு போச்சு சரிங்களா. ஸோ மறுபடியும் வேன் டூல் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த ஏரியா மட்டும் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடுறோம் சரிங்களா. ஓகே, நம்மளுக்கு இப்போ லேடி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு இப்போ நம்ம ரெடி பண்ணணும் மெயின் பார்ட்டு. ஸோ பேக்ரவுண்ட் நான் என்னோட பெஸ்ட் ஐடியா என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அதை டீசேச்சுரேட் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஸோ டீசேச்சுரேட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூ சரிங்களா. இப்போ பேக்ரவுண்டில் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா இமேஜில் போனீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும் ஓகேங்களா. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டீசேச்சுரேட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு வந்து ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூ ஓகேங்களா. ஸோ ப்ரெஸ் பண்ணிங்க. ஓகே, நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து கிரே அண்ட் ஒயிட்டில் மாறிடுச்சு. இப்போது இதுக்கப்புறம் இருக்கிறது மெயின் பார்ட்டு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இமேஜில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் ஹியூ ஆர் சேச்சுரேஷன் கொடுக்க போகிறோம் சரிங்களா. பட் சேச்சுரேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நீங்கள் பண்ணி ஆகணும். ஸோ அது என்னென்னா கலர் பேலன்ஸ் சரிங்களா. பட் கலர் பேலன்ஸ் ஆக்சுவலாக எதுக்கு என்னென்னா நம்ம கலர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு கலர் அப்ளை பண்ணிடணும். ஏன்னா உங்களுக்கு எடுத்தோன்னே டீசேச்சுரேஷன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹியூ அண்டு சேச்சுரேஷன் ஒர்க் ஆகாது ஓகேங்களா. ஸோ நம்ம பேசிக்காக ஒரு கலர் ஏதோ ஒரு கலர் அப்ளை பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் போயிட்டு ஹியூ ஆர் சேச்சுரேஷன் இதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூ சரிங்களா. ஸோ கண்ட்ரோல் யூ இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் ஸ்லைடரை. இப்போ ஸ்லைடை அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெட்டு வந்து ஒரு மைல்ட் ரெட்டு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, நம்மளுக்கு கிட்டத்தட்ட டிசைட் ரிசல்ட் வந்துடுச்சு. நான் ஜஸ்ட் சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் அவ்வளோதான் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ ஜூம் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இந்த லேடிக்கு சேச்சுரேஷன் லைட்டாக மாற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த இது ரெடி பண்ணியாச்சு. ஸோ சிம்பிள் டெக்னிக். ஆக்சுவலாக இது எதுக்காக சொல்ல வரேன்னா ஒரு பேக்ரவுண்டை வந்து உங்களுக்கு இமேஜுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி ஈஸியாக மாற்றிக்கலாம் சரிங்களா. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அது கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே.